அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் ஒரு முக்கியமான பதிவு, எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையான பதிவும் கூட. பொதுவாக வீடுகளில் விளக்கேற்றும் போதும் இல்லை நெருப்பு சம்மந்தப்பட்ட எந்த வேலைகள் செய்கிறதா இருந்தாலுமே சரி, அடுப்புக்கிட்ட இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை விளக்கேற்றுறதா இருக்கட்டும், இந்த 2 டைம்லையும் நம்ம ரொம்ப 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 ஒரு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். அந்த டைமில் நம்ம இந்த 2 தப்பை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உயிருக்கே பிரச்சனை ஏற்படுற அளவுக்கு ஆபத்து இருக்குது. நம்ம தெரியாமலே நிறைய டைம் இதை பண்ணிகிட்ருக்கோம். எல்லா நேரங்கள்லேயும் பிரச்சனை வர்றதில்லை அப்படின்னாலுமே கூட ஒரு சில நேரங்களில் இது உயிருக்கே பிரச்சனை வர அளவுக்கு பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. முக்கியமாக இந்த 2 வேலைகளையும் அதிகபட்சமாக பெண்கள் தான் இந்த வேலைகளில் கவனம் செலுத்தி அடிக்கடி செஞ்சிட்ருக்கிற வேலையும் கூட. பெண்களோ ஆண்களோ பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால் இன்றைக்கி இந்த 2 விஷயத்தை முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் விளக்கேற்றுறீங்க அப்படின்னாலோ இல்லை அடுப்புக்கிட்ட போகிறீங்க, ஒரு சமையல் செய்கிறதுக்கே கேஸ் கிட்ட போகிறோம் அப்படின்னாலோ சானிடைசர் இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு இந்த கொரோனா சானிடைசருக்கான ஒரு அவேர்னஸை நமக்கு கொடுத்துருச்சு. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா சானிடைசர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி அது ட்ரை ஆகி கொஞ்சம் நேரம் ஆகிற வரை நம்ம விளக்கு பொருத்தவும் கூடாது. அதே சமயம் அடுப்புக்கிட்டேயும் போய் நம்ம எதுவும் பொருத்தக்கூடாது. மொத்தத்தில் நெருப்பு பற்ற வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், தவறுதலாக நடந்த ஒரு விஷயத்தினால ஒரு சகோதரி பாதிக்கப்பட்டாங்களும் கூட. அதனால தான் இந்த பதிவை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம நார்மலாக வீடுங்களில் பார்த்திங்கன்னா ஹிட்டு, அப்புறம் அப்படி இல்லை அப்படின்னா கரப்பான் பூச்சிகளை ஒழிக்கிறதுக்கோ இல்லை கொசுக்களை ஒழிக்கிறதுக்கோ ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த ஸ்ப்ரேயில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயோ அந்த முக்கியமாக அடுப்பங்கரைக்குள்ளேயே அடுப்பு எரியும் போது அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப சேஃப். அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி உண்டு. நெருப்பில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருக்கணும். இந்த 2 குறிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானதாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன். சானிடைசர், அப்புறம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பூச்சிகளை விரட்டுறதுக்கான ஸ்ப்ரே, இது 2ஐயும் நெருப்புக்கிட்ட இருந்து ரொம்ப தள்ளி வைக்க வேண்டிய விஷயம். இதில் ஆல்கஹாலோட கண்டென்ட் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பாதுகாப்புக்காகவும் உபயோகமான நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.